இந்தியாவில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான குற்ற வழக்குகள் பதியப்படுது. அதிலும் குறிப்பாக கொலை வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் 78லேருந்து 80 வழக்குகள் பதியப்படுறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இந்த கொலை வழக்குகளை கண்டுபிடிச்சி கொடுக்கறது அப்படின்றது காவல்துறையோட முக்கியமான கடமையும் பொறுப்பு. ஆனால் எல்லா கொலை வழக்குகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு கொலை வழக்கும் வித்தியாசமாக வேறு விதமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிக்கலான கொலை வழக்குகள்லாம் இருக்குது. இந்த சிக்கலான கொலை வழக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையோடு சேர்ந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வேலை செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவத்துறை, ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் காவல்துறையோடு இணைஞ்சு கொலை வழக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கொலை வழக்கு ரொம்ப விசித்திரமான ஒரு கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க தடயவியல் துறை, அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் முதலாக 1995 வருஷம் நடந்த ஒரு கொலை வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அது என்ன கேஸ் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஆயிரத்தி 1995 டெல்லியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொலை வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தந்தூர் கேஸ். இந்த கொலை வழக்கோட முதல் குற்றவாளி, அதாவது முக்கிய குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷில் சர்மா. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட மாநில இளைஞர் அணி செயலாளராக இருந்திருக்கார். இவர் கொலை பண்ண ஆள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட மனைவியான நயனா சாஹினி. இந்த நயனா சாஹினி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. 2 ஜூலை 1995 அன்னைக்கு சுஷில் சர்மா தன்னோட கட்சி வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இவருக்கு வீட்டுக்கு வந்தப்போ அவரோட மனைவியான நயனா சாஹினி இவரை சுத்தமாக கண்டுக்காம யாரோ ஒருத்தர்கிட்ட மதுபானம் குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதனால் ஆத்திரம் அடைஞ்ச சுஷில் சர்மா அவங்க ஒய்ஃபை கண்டமேனிக்கு திட்டிருக்காரு. ஆனால் அவங்க ஒய்ஃபு சுத்தமாக அதை கண்டுக்காமல் ஃபோனை வச்சுட்டு போய் படுக்க போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுஷில் சர்மா அந்த ஃபோனை ரீடயல் செஞ்சு பார்த்துருக்காரு. ரீடயல் செய்யும் போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு எதிர்முனையில் எடுத்து பேசினவர் மத்லூப் கரீம் அப்படிங்கிற நைனா சாஹினியோட ஆண் நண்பர் அப்படின்றது. இதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச சுஷில் சர்மா தன்னோட மனைவியை சராமரியாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைஞ்ச சுஷில் சர்மா தன்னோட பிஸ்டலை எடுத்து நைனா சாஹினியை 2 இடத்துல சுட்டிருக்காரு. அவங்க ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. துப்பாக்கியால் சுட்டதில் தான் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்றத உறுதி செஞ்ச சுஷில் சர்மா தன்னோட நண்பரான கேஷவ் குமாருக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்குறாரு. அதோட தன்னோட மனைவி இறந்துட்டதாகவும் அவங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கேஷவ் குமாருக்கு பதிவு செய்கிறார். தன் நண்பரான கேஷவ் குமாரும் இறந்து போன நைனா சாஹினியோட உடலை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள பாக்யா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடுறாரு. சரியாக ஒரு 11 மணிக்கு மேலே இறந்து போன தன்னோட மனைவியோட உடலை எடுத்துக்கிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாக்யா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு சுஷில் சர்மா. அதே நேரத்தில் கேனாட் பிளேஸ் அப்படிங்கிற இடம் கிட்டத்தட்ட அந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கேனாட் பிளேஸில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தான் அன்னைய பேட்ரோல் டியூட்டியை பார்த்துட்டு இருக்காரு ஒரு கான்ஸ்டபிள். அந்த கான்ஸ்டபிளோட பேர் அப்துல் நசீர் குஞ்சு. இவரோட வயசு 28. அன்னைக்கு டியூட்டி பார்க்க வேண்டிய அவசியத்தால் அவர் அந்த ரோட்டில் காவலுக்கு இருக்கார். அவரோட சேர்ந்து ஒரு ஹோம் கார்டான சந்தர்பால் அப்படிங்கிறவரும் டியூட்டியில் இருக்கார். கிட்டத்தட்ட 11:30 மணி வாக்கில் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு பெரிய புகையும் அதோடு சேர்த்து ஒரு நெருப்பும் வெளிவர்றதை பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஹோம் கார்டை அதே இடத்துல விட்டுட்டு பாக்யா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டோட பின் பக்க சுவர் ஏறி எகிரி குறித்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறார். அங்கே போகும்போது தான் தெரியுது சுஷில் குமார் தலைமையில் கேஷவ் குமார் ஒரு சில விஷயங்களை தந்தூரிக்குள்ள, அதாவது தந்தூரி அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தூரி அவனில் எதையோ போட்டு எரிச்சிட்டு இருக்கார். இதை பார்த்த கான்ஸ்டபிள் அப்துல் நசீர், நீங்கள் எரிக்கிறது பெரிய புகை மூட்டமாக வெளியில் தெரியுது, இது ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு சுஷில் குமார் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னும் நான் என்னுடைய ரெக்கார்ட்ஸு என்னுடைய பழைய கோப்புகள்லாம் எரிச்சிட்டு இருக்கேன், அது கேஷவ் குமார் உதவி பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரஃபாக பேசிடுறாரு. இதை பார்த்த கான்ஸ்டபிளுக்கு இன்னும் சந்தேகம் கூடுது. ஏன்னா ஒரு சில சின்ன உடல் பாகங்கள் அவருக்கு அந்த தந்தூரி அடுப்பு வழியாக தெரியறத கான்ஸ்டபிள் நோட்டீஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் கலர் பாலித்தீன் பேக்கும் அந்த பாலித்தீன் பேக்கில் ஒரு சில இரத்தக்கரைகளையும் நோட்டீஸ் பண்ணுறாரு கான்ஸ்டபிள். உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு.
டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே ஏஎஸ்பி அலோக் குமார் அவர்களும் ஏஎஸ்பி மேக்ஸ்வெல் பெரேரா அவர்களும் உயர் அதிகாரிகளோட அந்த பகுதிக்கு விரைஞ்சு வராங்க. விரைஞ்சு வந்த அவங்க உள்ளே இருக்கிறது ஏதோ உடல் பாகம் தான் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி கேசவ் குமாரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சுஷில் சர்மா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறார். கேசவ் குமாரை காவல்துறையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேசவ் குமார் தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னும் சுஷில் சர்மா தான் ஏதோ ஒரு உடல் பாகத்தை எடுத்துகிட்டு வந்ததாகவும் அதை தான் அவர் எரிக்க சொன்னதாகவும் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம், அதாவது 10 ஜூலை 1995 அன்னைக்கு சுஷில் சர்மா நேரடியாக காவல்துறையில் வந்து சரணடைகிறார். சரணடைகிற அவர் தான் இந்த கொலையை செஞ்சதா ஒத்துக்கவே இல்லை. முதல்ல போக போக காவல்துறையோட விசாரணைக்கு அப்புறம் தான் இந்த கொலையை செஞ்சதா ஒத்துக்கிறார். அப்படி இவர் ஒத்துக்கினாலும் இந்த கேஸில் கொல்லப்பட்டது நயனா ஷாஹினி, அதாவது சுஷில் சர்மாவுடைய மனைவி தானா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு காவல்துறைக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கு. ஏன்னா எல்லா உடல் பாகமுமே தந்தூரி சிக்கன் மாதிரி வெந்து போய் வெளியே வந்ததால் போலீஸால் இது யாருடைய உடல், இந்த உடம்புக்கு சொந்தக்காரங்க யாருன்றதில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சவாலாக இருந்திருக்கு. அதனால் காவல்துறை உடனே அவங்க நாடின ஒரு டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், அதாவது தடயவியல் துறை. குறிப்பாக இந்த பாடி, அதாவது தந்தூரியாக வெளியே வந்த பாடியை அட்டாப்சி பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு போகிறாங்க காவல்துறை. சுத்தமாக வெந்து கருகி போன நைனா ஷாஹினியோட உடல் பாகங்களை சேகரித்து லேடி ஹேர்டென்ச் மெடிக்கல் காலேஜுக்கு உடற்கூறு ஆய்வுக்காக போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த உடற்கூறு ஆய்வில், அதாவது முதற்கட்ட உடற்கூறு ஆய்வில் இந்த உடலுக்கு சொந்தமானவங்க, அதாவது இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் படி இவங்க நயனா ஷாஹினி தான் அப்படின்றது நிரூபணமாகுது. இருந்தாலும் போலீஸ் தரப்புல மறுபடியும் இன்னொரு ஆட்டாப்சிக்கு போகிறாங்க. அதாவது மறுபடியும் உடற்கூறு ஆய்வுக்கு 3 டாக்டர்கள் தலைமையில் மறுபடியும் இந்த வெந்து போன கருகி போன உடலானது மறுபடியும் அனுப்பி வைக்கப்பட்டு அட்டாப்சி செய்யப்படுது. அந்த அட்டாப்சி ஆய்வில் தான் இவங்க துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்ற உண்மை வெளியே வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வாக்கிலேயே இவங்களோட கழுத்து பகுதியிலையும் தொண்டை பகுதியிலையும் 2 புல்லட்டுகள் பாஞ்சு தான் இவங்க இறந்துருக்காங்க அப்படின்றது டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் நிரூபணமாகிருக்கு. கிட்டத்தட்ட யார் இறந்தாங்க, யாரோட உடல் அப்படின்னு அன்னி வரைக்கும் தெரியாத ஒரு கேஸை போலீஸ் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலயமா இந்தியாவில் முதலாக 2 தடவை உடற்கூறு ஆய்வு செஞ்சு அது எப்படிப்பட்ட சாவு, இது எப்படி இறந்துருக்காங்க, இந்த உடல் யாரோடது அப்படின்றத நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த வழக்கு இந்த தந்தூர் கேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் கழித்து சார்ஜ் ஷீட் பதியப்பட்டு டெல்லி குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்காக வருது. கொலை வழக்கை விசாரணை செஞ்ச டெல்லி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் சுஷில் சர்மாவுக்கு 7 நவம்பர் 2003 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த கொலையை மறைக்கிறது உடந்தையாக இருந்த கேசவ் குமார் அப்படிங்கிற ஹோட்டல் மேனேஜருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிடுறாங்க. தனக்கு கொடுத்த மரண தண்டனை எதிர்த்து 2013 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டுக்காக போகிறாரு சுஷில் சர்மா. அவரோட வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதாவது சதாசிவம், திரு ரஞ்சன் கோகாய், ரஞ்சன் தேசாய், இவர்கள் 3 பேர் கொண்ட அமர்வு இவரை வழக்கு விசாரித்து இவருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி தீர்ப்பளிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்த சுஷில் சர்மாவுக்கு டெல்லி நீதிமன்றம் 2018 வருஷம் உடனடியாக அவரை விடுதலை செஞ்சு தீர்ப்பளிக்கிறாங்க. இதனால் சுஷில் சர்மா 2018 ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிடுறாரு. இந்த வழக்கில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை தவிர ஒரு முக்கிய சாட்சியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் நசீர் குஞ்சு, அதாவது அந்த கான்ஸ்டபிள். இவர் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1995 கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த கேஸோட ஐ விட்னஸாக இருந்து கேஸோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வழக்கில் தேவையான எல்லா ஆவணங்களையும் காவல்துறைக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த வழக்கில் சம்பவத்தை நேரடியாக பார்த்த முதல் ஆள் இவர் தான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இந்த வழக்குக்காக இவர் வேலை செஞ்சப்போ இவருக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா காவல்துறை சைட்லேருந்து அப்துல் நசீர் குஞ்சு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிவார்ட் தொகை எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 5 ரூபாய் மட்டுமே காவல்துறை சைட்லேருந்து இவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 28 வயசில் இவர் பார்த்த இந்த கேஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த கேஸோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த கேஸுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் 28 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 51 வயசு வரைக்கும் இவர் கான்ஸ்டபிளாகவே கிடப்பில் போடப்பட்டிருக்கார். 6வது பே கமிஷனில் சொல்லப்பட்டிருக்கிற
ஊதிய உயர்வு கூட கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் குஞ்சுக்கு வழங்கவே படலை அப்படின்ற சொல்லி இவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கார். ஒரு பெண் எரிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பெண் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. கட்டாயம் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இதில் கொலையாளி கட்டாயம் நீதிக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் ரொம்பவே மெனக்கெட்டிருக்கார். கிட்டத்தட்ட 51 வயசில் அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து காவல்துறையிலேருந்து வெளியே வந்திருக்கார் கனத்த இதயத்தோட. பெரும்பாலும் நம்மளை சுற்றி நடக்கிற தவறுகள் குற்றங்களை நம்ம அப்பப்பவே தீர்க்கணும் அப்படின்னா பொதுமக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய குற்றங்களை நம்ம கண்டும் காணாமல் போய்ட்றோம். நம்ம வீட்டை சுற்றி நம்ம சமுதாயத்தை சுற்றி நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம எப்பவுமே தீர்வு காணுறதுக்கு முயற்சிக்கிறதே இல்லை. நமக்கு என்ன வந்துச்சு, நம்மளா பாதிக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனசில் எடுத்துகிட்டு நம்ம அதை கடந்து போயிடும். அதனால் பொதுமக்களாகிய நம்ம முடிஞ்ச வரையில் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரியான சிக்கலான ரொம்ப கொடூரமான கொலை வழக்குகள் குற்ற வழக்குகளை ஈஸியாக கண்டுபிடிச்சி நீதிமன்றத்துக்கு முன்னாடி குற்றவாளிகளை நிறுத்துறதுக்கு காவல்துறையினருக்கு நம்ம பெரிய சப்போர்ட்டாக இருப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் சமூக விரோதிகளை சீக்கிரமாகவே அடையாளம் கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தின் முன்னாடி நிற்க வைக்க முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான வழக்கோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.